இந்த உலகத்தில் இரண்டு விதமான மன்னிப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டு விதமான மன்னிப்புகள். அந்த இரண்டு விதமான மன்னிப்பிலே எது நமக்கு பிரயோஜனமானது, எது நம்மை வழிநடத்துவதா இருக்கும் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால், ஆசீர்வாதமாக இருந்தால் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த உலகத்தில் நான் சொன்னேன் இல்லையா, இரண்டு விதமான மன்னிப்புகள் இருக்கிறது என்று. ஒன்று தேவனுடைய மன்னிப்பு, இரண்டாவது மனுஷருடைய மன்னிப்பு. ஒரு மனுஷன் நம்மை மன்னிக்கிறார் என்றால், ஒரு மனுஷன் நம்மை சகித்துக் கொள்கிறார்கள் என்றால், அது எவ்வளவு நாட்கள் அந்த மன்னிப்பு நீடிக்கும், அது எவ்வளவு நாட்கள் நம்மை சகித்துக் கொள்வார்கள் என்பதை மனிதன் ஒரு மனிதனை மன்னிக்கிறான் என்றால் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, உங்களிடமிருந்து எவ்வளவு நாட்களுக்கு அவர்களுக்கு உதவி கிடைக்குமோ அவ்வளவு நாட்கள் உங்களை அவர்கள் மன்னிப்பார்கள். நீங்கள் எவ்வளவு நாட்கள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அவ்வளவு நாட்களோ அவர்கள் உங்களை மன்னிப்பார்கள். அதன் பிறகு உங்களிடமிருந்து எந்த உதவியும் அவர்களுக்கு கிடைக்காது என்று தெரிந்தவுடனே அவர்கள் உங்களை மன்னிப்பது கிடையாது. அவர்கள் மன்னித்த அந்த காரியத்தை அவர்கள் மறுபடியும் உங்களை சொல்லி உங்களுடைய கேரக்டரை அவர்கள் அவமானப்படுத்தி விடுவார்கள். தேவனுடைய மன்னிப்பு என்று ஒரு மன்னிப்பு இருக்கு என்று சொன்னாலியா, கர்த்தர் சொல்லுகிறாரு, மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 103 அதிகாரம் 12வது வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை அவர் நம்மை விட்டு விலக்குகிறவர். மறுபடியும் அதை அவர் பேசுவது கிடையாது, மறுபடியும் அதை நம்மை குறித்து அவர் நம்மை கேட்பது கிடையாது. ஒரு முறை தேவன் உங்களை மன்னித்தார் என்றால் தொடர்ந்து அவர் அதை உங்களை மீது அன்பு செலுத்துகிறவர் மட்டுமே இருப்பாரே தவிர உங்களிடமிருந்து என்ன கிடைக்கும் என்பதற்காக தேவன் மன்னிப்பவர் கிடையாது. உங்கள் மீது அவர் அன்பு வைத்திருப்பதற்காக தேவன் நம்மை மன்னிக்கிறவராயிருக்கிறாரு. மனுஷனுடைய மன்னிப்பு உங்களிடமிருந்து என்ன லாபம் கிடைக்குமோ அது வரைக்கும் உங்களை அவன் மன்னிப்பான். ஆனால் தேவன் உங்களிடமிருந்து 7வது நிலைமையில் நீங்கள் இருக்கிற பொழுது சோர்ந்து போயிருந்தாலும் சரி, ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர்கள் இந்த உலகம் உங்களை நிராகரித்தாலும் சரி, தேவன் உங்களை மன்னிக்கிறாரு. அந்த மன்னிப்பு நிரந்தரமானது. அதை தேடி நாடி நீங்கள் ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. God bless you. Don't miss out this video to share others. God bless you. Amen.